வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயந்தை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். அனைவரும் ஒப்புரவாயிடுவோம், புதிதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினோடி பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். உலகெங்கும் மானிடக்கமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். உலகெங்கும் மானிடக்கமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். உலகெங்கும் மானிடக்கமைதி நம்பிக்கையுமென்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் விமர்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் விமர்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக.
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, மனிதனத்தின் புதுப்பித்தலுக்காக உமது ஒரே மகன் அருளிய இறை தன்மை வாய்ந்த மறை உண்மைகளை மிகுந்த எதிர்பார்ப்புடன் கொண்டாடுவதற்கு நீரங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆன்மாவே உடலையும் தூய்மையாக்கும் இத்திருப்பலியை நாங்கள் தூய்மையுடன் நிறைவேற்றவும் உமது திருமகனின் உயிர்த்தெழுதலை எக்காலவும் எடுத்துரைக்கவும் நீரங்களை வலுப்படுத்தியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். படைகளின் ஆண்டவர் நம்முடனே நாளும் தங்கி வசிக்கின்றார். யாக்கோபின் துணையாம் இறைவன் வலிமிகு கோட்டையுமாவாரே. கரவொலி எழுப்பி பாடிடுமே, அவரை போற்றி வணங்கிடுமே. அவரின் திருமிகு இல்லமது மகிழ்வின் ஆரவம் உயருகவே. இறை புகழ் நாளும் பாடிடுமின், ஏத்தி போற்றி வணங்கிடுமின். புகழ் கீதங்கள் இசைத்திடுமின், அவரே வேந்தர் அனைவர்க்கும். அவர் தாயருள் கொடுத்திடுமே, புதிதாம் கவிதைகள் புனைந்திடுமே. மக்களினங்களை ஆளுகிறார், அரியணையில் கொலு கொள்ளுகிறார். ஆண்டவர் மாட்சி மிகுந்தவரே, மிகையாம் புகழுக்குரியவரே. அவரின் திருமலை எல்லார்க்கும் மகிழ்வின் குன்றம் ஆகிடுமே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியர் மூவர்க்கும் புகழுண்டாகுக ஆதி முதல். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உளர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிசூடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென்.
அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களில் உமதருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரர்களே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். எசையா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து வாசகம். குருவே ஆசீர்வதித்தார். இறைவன் உம்மை ஆசிர்வதிப்பாராக. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பார். எருசலேமின் பாலிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் தம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திரும்பி செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள், அங்கிருந்து வெளியேறுங்கள். தீட்டானதை தொடாதீர்கள். ஆண்டவரின் கலங்களை ஏந்தி செல்வோரே, அந்நாட்டிற்கு வெளியேறுங்கள். உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை, தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார். இஸ்ரேலின் கடவுள் உங்கள் முன்னே பாதுகாப்பாக இருப்பார். என் சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். குருவே ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்நகரை நெருங்கி கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல்தளத்திற்கு சென்றார். அப்போது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்றுரைத்தார். 2 முறையாக அக்குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். குருவே ஆசீர்வதித்தருளும். மெசிஹா உம்மை ஆசிர்வதிப்பாராக. எனவே பிறப்பால் பிற இனத்தவராய் இருந்த நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள். உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள். அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலின் சமூகத்திற்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூயாவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. அல்லேலூயா பாடிடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்றும் அரசாள்கின்றார். அவனீரதனால் அகமகிழ்வனரே. அல்லேலூயா பாடிடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கும் தடையும் இல்லாதென்றும் கடலும் கரையும் வாழ்த்துக என்றும் ஆண்டவர் புகழை பாடிடுவோம் நாம் ஆர்ப்பரிப்புடனே அவர் முன்னிலையில். அல்லேலூயா பாடிடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, திருமகன், தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின் நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென், ஆமென். அல்லேலூயா பாடிடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் ஆத்மாவுடனும். புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் ஈசோ மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்ற உலகம் நம்பும்.
நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரை என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலக அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். ஈசோ மெசிஹாவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதல் காலத்தினுடைய 6வது வாரத்தில் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்ற கடவுளை குறித்தாகும் திருவிவிலிய பகுதிகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றது. நற்செய்தி அறிவிப்போர் அனைவரும் தூய்மையுள்ளவராக திகழ்கின்றார்கள் என்று ஏசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதே போன்று எல்லா நற்செய்தியையும் அறிவிப்பதற்காக சீடர்கள் முன் வருவதையும் அவர்கள் வழியாக எல்லா இடங்களிலும் தூயதான வார்த்தைகள் அறிவிக்கப்படுகின்றதை குறித்தும் 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இவ்வாறு நற்செய்தி அறிவிக்கின்றவர்களும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கின்றவர்களும் ஒரே மனதாய், ஒரே சிந்தனையுடையவர்களாய், ஒரே உள்ளத்தினராக திகழ வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றதையும் அதற்காக ஜெபிப்பதையும் நற்செய்தி வழியாகவும் நாம் வாசிக்க கேட்டோம். அனைத்தையும் ஆண்டவர் தூய்மைப்படுத்தியுள்ளார் என்று 2வது வாசகத்தில் திருத்தூதர் பணிகளிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பேதுருவிடம் ஆண்டவர் கூறுகின்றார், ஆண்டவர் தூயதென அறிக்கையிட்டதை நீர் ஒருபோதும் தீட்டானது என்று நினைக்க கூடாது. ஆண்டவர் எவ்வாறு அனைத்தையும் தூய்மையுள்ளதாக மாற்றுகின்றார் என்று நாம் நற்செய்தியிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அனைத்தையும் ஆண்டவருக்கிருந்த மாட்சி வழியாக, ஆண்டவர் ஈசோ மெசிஹாவிற்கிருந்த மாட்சி வழியாக, அதை போன்று அவருடைய திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் வழியாக ஆண்டவர் தூய்மைப்படுத்தியுள்ளார். இந்த தூய்மை ஒரு இன மக்களுக்கு மட்டுமாக ஒதுக்கி வைத்துள்ள ஒன்றல்ல. இது அனைத்து மக்களுக்குமாக வழங்கப்படுகின்ற ஒரு ஆசீர். அதை குறித்தாகும் 3வது வாசகத்தில் பவுலடிகளாரின் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டது. காலங்களுக்கு முன் நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உங்களை பார்த்து கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது நீங்கள் ஆண்டவர் ஈசோ மெசிஹாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவ்வாறு தூய்மை அடைந்தவர்களாகவும் நீங்கள் மாறியிருக்கின்றீர்கள். இதுவேயாகும் நம் அனைவருடையவும் அழைப்பு. நற்செய்தி கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் அனைவரும் தூய குலமாக, அரச குலமாக, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு குலமாக நாம் மாறுகின்றோம். இது ஏற்றுக்கொண்ட நற்செய்தி மறுபடியும் நாம் பறைசாற்றவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவருக்கும் பறைசாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுவே ஆகும் ஏசாயா இறைவாக்கினர் கூறுகின்றது, அனைத்து மக்களும் தூய்மையுள்ளவர்களாக மாறுவார்கள். நற்செய்தி அறிவிப்போர்கள் அனைவரும் தூய்மையுள்ளவர்களாக மாறுவார்கள். இந்த வாரத்தில் ஆண்டவருடைய விண்ணேற்பு திருவிழாவினை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதிலிருந்து அடுத்த 10 நாட்கள் பெந்தகோஸ்தா திருவிழாவிற்கான தயாரிப்பின் நாட்களாகும்.
அந்த 10 நாட்களும் ஒன்றாக கூடியிருந்து நாம் அனைவரும் ஜெபிப்போம். நாம் அனைவரும் தூய்மையுள்ளவர்களாக மாறுவதற்காக, தூய ஆவியாரின் வல்லமை பெற்றவர்களாக மாறுவதற்காக, நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான அருளை பெறுவதற்காக, அவ்வாறு நாமும் நம்மை சார்ந்துள்ளவர்களும் நம்மை கேட்கின்ற மக்கள் அனைவரும் கடைசியில் உலகம் அனைத்தும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ஒரு தூய குலமாக மாறுவதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடன் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, உமது உயிர்த்தெழுதலை நினைத்து அகமகிழ்களை இருள நின்று ஒளிக்கும், பொய்மை நின்று வாய்மைக்கும், சாவு நின்று சாகாமைக்கும் வழிநடத்த வேண்டும் என்று மெமன்றாடுகிறோம். இழிவின் அடையாளமாகிய சிலுவையை உமது உயிர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய மெசியாவே, எங்கள் உடலை அதன் இழிவுணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறையவும், எங்கள் ஆன்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று மெமன்றாடுகிறோம். உயிர்த்தெழுதலின் மாட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் இறை மக்களை வழிநடத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கும் திருச்சபையின் தலைவர் மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும், எங்கள் சபையின் தந்தையின் தலைவருமாகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயரையும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயரையும், எங்கள் தந்தையும் தலைவருமாகிய மார் ஜார்ஜ் ஆயரையும், ஏனைய ஆயர்களையும் நீர் உமது ஆன்மீக நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று மெமன்றாடுகிறோம். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும், எங்கள் வாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திருரத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வெல்லவராக்க வேண்டும் என்று மெமன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மையும் நம்முள்ள ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். சாவின் மீது வெற்றி கொண்ட மெசிஹாவேயும் திருச்சபையுடன் எப்பொழுதும் இருந்து அதற்கு புத்துயிரலை தரலும் உயிர்த்தெழுதலில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு பலி வாழ்வில் எங்களுக்கு பங்குதாரும். உமது அமைதியும் சமாதானமும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் மனிதனம் முழுவதிலும் எந்நாளும் நிலை பெறச் செய்திருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவிதலுக்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே இல்லாமல் இறைவா, உம்முடைய மெசிஹா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உம்முடையதே. இறையல்பில் உம்முடனுண்டாயிருக்கும் தூயாவின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கைவைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகள் ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகியவுடன் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, உமதருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழுந்தருளும். உம்முடைய இரக்கோமருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் பரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழும் நடாழ்த்தால் முத்திரிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரை நான் என்றும் போற்றி புகழ்வேன். ஈசோ மெசியாவும் சிலுவை மரணத்தால் மீட்பை அளித்தீரே. மெசியாவின் உயிர்த்தெழுதலினால் மாண்டோர் உயிர் பெற்றெழுந்திடுவார். வாழ்வார் என்றும் விண்ணுலகில் மகனை தந்த இறையவரின்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. இறைவனின் தாய் கன்னிமரியாவையும் நேர்மையாளரான புனித யோசேப்பையும் தூய பலிபீடத்தில் நினைவு கூறுவோம். ஆதி முதல் என்றும் ஆமென். இறைமகனின் திருத்தூதர்களை, ஒரே மகனின் நண்பரை, உலக அமைதிக்காக மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் ஆமேன் ஆமேன் என்றார் பறிக்கட்டும். வெற்றி வாகை சூடிய நேர்மையாளருடனும் முடிசூடிய மறை சாட்சியருடனும் நமது தந்தையாகிய மார்த்தோமாவை புனித பலிபீடத்தில் நினைவு கூறுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்முடனே, நம் அரசர் நம்முடனே, நம் இறைவன் நம்முடனே, யாக்கோபின் இறைவன் நம் துணைவரே. சிறியோரும் வலியோரும் உமது மாட்சி மிக உயர்த்துதல் வழியாக நீர் உயர்த்தரச் செய்வீர் என்ற எதிர்பார்ப்புடன் இறந்தோர் அனைவரும் துயிலுறுகின்றனர். அவர் திருமுன் எங்களை திறப்பீர். நோன்பாலும் சமத்தாலும் மனவர்த்தத்துடனும் மெசியாவையும் அவர் தந்தையையும் தூயாவையும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் ஏகசுதனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் உங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினர் ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுள் என்றுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்திறங்கினார். பரிசுத்தாவியால் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார். போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளை பிதாவின் வல பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் சீவரையும் நடுதேற்க வரவிருக்கின்றார். பிதாவினின்றும் புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்தாவையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையும் விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உதானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாப்தாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாக்கன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசிய நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியானர்களால் இப்பலி நம் உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீரளித்தருளும். என் சகோதரர் சகோதரிகளை இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழுத நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசிஹாவின் திருவுடல் திருத்தமறை விரல்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கண்படன் தகுதியுடையோராக்க நீரளித்த கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்று எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே, உம்முடனும் ஆத்மாவுடனும். சகோதர சகோதரர்களே, மிஸ்ஸானபு நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கு நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள்.
பயபக்தியூட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலைத்தொங்கும்படி மன்றாடத் துவங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூயாவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையராமாபிரகா ஈசாக் யாக்கோப் என்பவரின் இறைவா மாண்புறு மன்னவரே, திருமன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகி இறைவா உமது மாட்சிமிகும் ஒவ்வொரு இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதறுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதனுடனே சேயம் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் 1000ங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பியும்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையிலும் இருவிலிகளமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் இருவிலிகளமான கருவிகள் சிராபீம்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. கடவுள் நித்தியமாட்சிமையின் ஆண்டவரென்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன், பரிசுத்த வல்லவர் இறைவன், பரிசுத்த. வானோடு பூமி நிறைந்ததுவே, வான்புகழ் மன்னர் மகிமைகளா, உன்னத வீதிலோசானா, தாவீது மைந்தருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும், மேன்மை பொருந்திய மன்னரவர், உன்னத வீதிலோசானா. ஆண்டவராகிய இறைவா, இந்த விண்ணகணிகளுடன் சேர்ந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் அன்மதனையனும் உம்மோடு சிறந்திகிறானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமதுள் உண்மையின் சாயலமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வளர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமீனுருவேற்ற புத்தியும் விவேகവും உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் இடமினதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்கு உள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய இம்மறை பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல
அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாமப்பு வைக்கப்பட இருந்திரவில் ஈசோதம் மாசரதிரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்த அதை பெற்ற சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் தின்பெறுவோருமாகிய இவ்வடியார்களும் திருமணொன்றாக கூடியுள்ளோம். கைமாறளிக்கையிலா அரும்பெருங்கொடைகளை நீர் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர். உமுதரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரை எங்கள் மனதை இயல்பு பூண்டு வீழ்ச்சுற்றி எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகிய எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியரளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புறச் செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றி ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபனேதும் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தந்தையும் தலைவருமாகிய மார் ஜோர்ஜ் உயர் பேராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும் எங்கள் தந்தையும் தலைவருமாகிய மார் ஜோர்ஜ் ராஜேந்திரனாயிருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் உகந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறைத்தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயுற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்று இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கை எதிர் நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றலும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்திற்கும் அளப்பிரியர்களுக்கும் ஏற்ப உம்மக்களே எளியனாகினையும் நடத்தியலும் என் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் தக்கவாறனே நடத்தாதேயும். உமதர்களால் உண்மையான விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் இத்திருடல் வழியாக நானும் இவர்களும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் தகுதி பெறுவோமாக. ஆமேன். ஆண்டவரே, ஆசீரளித்திரளும் என் சகோதரர் சகோதரிகளை கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் உமது மெசிஹாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு உகந்தோராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கவரு காலங்களில் எட செய்திரளும். வாழ்நாள் முழுது உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்திரளும். நீர் ஒருவரை உண்மையான இறை தந்தை என்றும் உம் அன்பு திருமகன் ஈசோ மசிஹாவை நீரை அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இரவனுமாகிய மெசிஹா வந்து வாழ்வழைக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறைவல்லுனர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொன்றர்கள் ஆகியோருக்கும் திருமுழுகின் உயிருள்ளதும் உயிரிழப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாடின் வழியே கற்பித்தினார் என்று மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகிய இவ்வடியார்களும் நீர் வழங்கிய முன் மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பெயரால் ஒன்று கூடி எமது திருமணம் நிற்கின்றோம்.
எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய ஈசோ மிசிஹாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதலாகியவற்றின் மாட்சிமிக்க பயபத்திற்குரிய புனிதமிக்க உருளைக்கு வல்லையை தெய்வீக மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தியானத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் உம்முடையார்களினை திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்த மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த நேவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புதுவாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகி இறைவா, எங்களுக்காக நிர்வகித்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தமிழ்ண்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மசிஹாவின் விலமதிக்கேற இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமிகும் பெயரை ஆராதிக்கின்றோ, புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோம் இன்றும் என்றென்றும். கடவுளே, எமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமதளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசீரளித்திரளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரிழப்பதும் மறைத்தன்மிதமான இந்த மறைபொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய ஈசோ மிசிஹாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய மக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. மீட்பரமிசியாதம் சீடர் கருவித்த மறைபொருளன்றோ இது. விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான். அன்புடன் என்னை உண்டிடுவோம், எந்த நிலென்றும் வாழ்ந்திடுவார், பெற்றிடுவார் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய ஈசோ மிசிஹாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நாம் மீட்பரின் விலைமதிக்க இயலா திரு உடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தியுடன் அணுகுவோம். மனத்துயர்னால் வரும் நம்பிக்கையுடனும் குற்றக்குறைந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவமன்னிப்பையும் இருந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். விளைவுகளை இந்த கரைந்து விலகி நம் மனசான்றை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும்.
பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டினருடனும் புனித மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே இவைங்குடைய நூற்புக்கும் ஆன்மால் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தேவகூர்தம் மன்னித்தருளும். அத்யுன்னதரவனாகிய உம்மை விண்ணரசில் பின்னதரிடம் சேர்ந்த புகழங்கள் எதிர்களை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணுடன் எங்களுக்கு அருளியதளராத நம்பிக்கையுடன் உமது திருமுன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசுற்ற விடுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரா நம்முடைய முதல்வரே, இரக்கம் நிறைந்து எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனைகள் விடவிடாதேயும் தீய ஆவியின் இன்று மதன் படைகளில் இருந்தும் எங்களை ரட்சித்திரளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரവും உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் ஆத்மாவுடனும் நற்கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். உமது திருவுடலாலும் திரு ரத்தத்தாலும் உயிர் வாழும் அனைவரும் வானதூதர்களோடு இணைந்து இறைவனாகிய ஆண்டவர் தூயவர் 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 என பாடி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றனர். நம்மை வாழ வைக்கும் ஈசமசிஹாவினருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பவர்களே, வாருங்கள், அவரது திருடலையும் திரு ரத்தத்தையும் உண்டு பருகுங்கள். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலின்றேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய், வாசல் தேடி வந்தேன். மனுகுலத நம்பிக்கையான மெசிஹாவே, நாங்கள் குணத்தொழிலும் பறிக்கதிரத்தோம் எங்களை தொன்றை எதிர்ப்புக்கும் வலுவின்மைக்கும் விடுதல் மைக்கும் விட்டு சொல்லாமல் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களும் என்னப்புக்கும் மனத்துடனுக்கும் உதவுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவரே, விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறை பொருட்கள் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. யுகங்களுக்கெல்லாம் அரசனாகிய மெசியாவை ஊழியருடையும் படைப்பாளருடையும் சாயல் உம்மிடம் உள்ளது. உம்மில் விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றம் குறைகளையும் உமது திருடலாலும் இரத்தத்தினாலும் போக்கி மன்னிப்பளித்தீர். நீர் மகிமையோடு தோன்றும் பொழுது திட விசுவாசத்தோடு உம்மை வரவேற்கவும் விண்ணகம் வாழ்வாரோடு உம்மை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும்.
ஆமென். தூயாவின் அருள் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரிழைக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளரவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றியும் செலுத்துவோமாக. சிலர்க்குரிய கொடைக்காக ஆண்டவரே மக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவிடலும் திருரத்தவும் எங்கள் உயர்த்தலின் காரணமாக அமைவதாக. மனித இனத்திற்கு நீர் அளித்த மாண்பினை நினைத்து விண்ணுலகில் அனைத்து நேர்மையாளர்களுடனும் உம்மை புகழ எங்களுக்கு இயல்வதாக. தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். மனித இனத்தின் நம்பிக்கையான மெசிஹாவை திருப்பலி வழியாக எங்களை உமது உயிர்ப்பின் மறைபொருளில் பங்கு பெறச் செய்தீர். உமது திருரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் உமது இரக்கத்தை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன்னதங்களிலிருந்து வரும் இக்கொடை வாழ்த்தப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். பாவமனைத்தும் போக்கிடவே பாரினில் அமைதி வழங்கிடவே சிலுவையில் தொங்கிய ஆண்டவரின் உயிர் தெழுதல் வேறானந்தம். உயிர் பெற்றெழுந்தவராமீசோ உங்களுக்கு அமைதியை அருள்வாரே. உங்களை விடுதலை வீதிகளில் வழி நடத்திடுவார் அவர் என்றும். வாக்களித்தது போல் அனுதினமும் விசுவாசத்தில் வளர்ந்திடவும் உயிர் தெழுந்தவரை சாற்றிடவும் இறைவன் திருவருள் புரிவாரே. வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய மறை பொருள் வழியாக ஆண்டவர் மாட்சியை அருளட்டும் இன்றும் என்றும் என்றென்றும்.